ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய வீட்டுக்கு மேலாக விரிந்து கிடக்கும் வானம் இன்று மப்புடன் காணப்படும் என்று தொண்ணாந்து நோக்கினால் வானம் அம்மனமாக காட்சி தரும். வீட்டு முற்றத்தில் பெய்யும் மழையில் முற்றுமாக நனையலாம் என்று காத்திருந்தால் ஒரு சொட்டு நீர் கூட இடிதாங்கியின் கபாலத்தில் விழவில்லை. மாறாக எதிர்கட்சிக்காரனின் வீட்டு கூரையை பொத்து கொண்டு ஊற்றிக் கொண்டிருப்பதாக வானிலை விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமா, மழை குளியல் மகோன்னதமாக இருக்கிறது, எனக்கு சோப்பு போட்டு விட வரையா என்று இடிதாங்கியின் வாட்ஸ்அப்பில் கடுப்பை ஏற்றிவிடுகிறார். மழை என்றால் அது ஜனநாயக நெறியோடு எல்லோருக்கும் பொதுவாக ஊற்ற வேண்டும் என்பதுதானே விதி. மழை மண்ணில் என்டர் ஆவதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா வைத்திருக்கிறார்கள். பெய்யென்றால் பேயாக பெய்ய வேண்டும். இப்படி கோணக்க மாணக்க என்று பெய்தால் அது கோடை மழையே அல்ல. அண்டா குண்டா அனைத்தும் நிரம்ப வழியாமல் பெய்யும் மழை அடைமழையும் அல்ல. புறவாசல் வழியாக வீட்டில் புகுந்து அரை அறையாக அலசி விட்டு போகாத மழை புயல் மழையும் அல்ல. இன்னும் பனிமழை, ஆலங்கட்டி மழை என்று எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து மழை வந்தாலும் அது தனது ஒரிஜினல் குணத்தோடு வரவில்லை என்றால் அதை எப்படி ட்ரூ மழை என்று அழைக்க? துபாகூர் மழை என்றுதான் அழைப்பான். ஆக ஆகாய மார்க்கமும் அரசியல் வானமும் ஒன்று போலவே காட்சியளிக்கின்றன. ஒன்னாயிருந்தா மேகம் இரண்டாக உடைந்து வேறு வேறு திசைகளில் போவதை பார்த்து ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ என்று பாட்டு பாடி பாசம் காட்டி பார்த்தும் மேகம் கூடுவது மாதிரி தெரியவில்லை. கூடி கலைந்த மேகங்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்று தூது போகிறவர்கள் ஒரு பக்கம், தூ தூ என்று துரத்தி விடுவர்கள் ஒரு பக்கம் என்று வானத்தில் டிராபிக் சிக்னல் போடுவதில் இன்னமும் இடியாப்ப சிக்கல் நீடிக்கிறது. இப்படி மேகம் மக்கர் பிடித்துக் கொண்டிருக்கும் நிலை தேசிய மேகம், இன்டர்நேஷனல் மேகம் என்று அகில உலகம் முழுக்க என்று எல்லா மேகங்களும் ஒரே மாதிரியாக அழிச்சாட்டியம் காட்டிக் கொண்டிருக்கிறது. எந்த மேகம் எந்த மேகத்தோடு கூட்டணி சேர்கிறது என்று அனுமானிப்பதில் குடும்ப ஜோதிடர்கள் கூட குழம்பி விடுகிறார். காரணம் அரசியல் வானிலையில் ஏற்பட்ட கோளாறு. ஒரு மேகம் இன்னொரு மேகத்திற்கு விலை வீசி வா, நான் ஒன்றோடு ஒன்று உரசி இடியை உருவாக்கி இடிதாங்கியின் தலையில் போய் விழுவோம் என்று துண்டு போட்டு பேசுகிறார். இத்தனை விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் இடிதாங்கி சமயம் பார்த்து புதிய மேகம் ஒன்றை ஊதி உருவாக்கி மழையாக பொழிவான் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.